அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாரத கதைகளில் கர்ணனை பற்றி தான். தேரோட்டியின் மகன் தேரோட்டியா அப்படிங்கிறது. ஆமா, திருடன் மகன் திருடனா, வாத்தியார் மகன் வாத்தியாரா, டாக்டர் மகன் டாக்டரான்னு கேட்பாங்க. அது ஒரு சில இடங்களில் நடக்கிறது உண்டு. நடிகர் மகன்னா நடிகனாக தான் வரணும், டாக்டர் மகன்னா டாக்டராக தான் வரணும். ஆனால் திருடன் மகன் திருடனாக வர்றது இல்லைங்க. நிறைய கதைகளில் சொல்லுவாங்க. அது மாதிரி தேரோட்டியின் மகன் தேரோட்டியாக தான் இருக்கணுமா என்ன? மன்னனா கூட வரலாம் இல்லையா? வாங்க பார்ப்போம். நம்ம கர்ணன், அதாவது பார்த்தீங்கன்னா குலகுரு கிருபாச்சாரியார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடம் சொல்லி கொடுத்தவரும் துரோணாச்சாரியார். இப்போ பாண்டவர்களுக்கும் துரோணர்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து ஒரு போட்டி நடக்குது. ஒரு பெரிய எல்லோரும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்திலே போட்டி நடக்கிறது. இந்த போட்டியை வந்து பீமனும் துரியோதனனும் முதலில் யுத்தம் செய்கிறார்கள். பீமன் பந்த ஆடுறான் யார, துரியோதனனை. இதுக்கு மேலே விட்டா துரியோதன உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பீஷ்மர் போதும் நிறுத்துகள் என்று சொல்லி சமாதானப்படுத்தி விடுகிறார். பீமன் வெளியே வருகிறான். துரியோதனன் விட்டா ஆளை விட்டா போதும் என்று வருகிறான். அடுத்தது வில்வித்தை காட்ட நம்மளுடைய அர்ஜுனன் வராரு. வில்லுக்கு விஜயன் அல்லவா, அர்ஜுனன் வராரு. அப்படியே அம்பு மழை பொழிகிறாரு. ஒரு அம்பு மழை விட்டா 100, 1000, 2000 அப்படியே மழை மாதிரி கொட்டுது. அப்புறம் ஒரு பக்கம் அம்பு விடுறாரு, வானம் மேகத்தை காட்டி மழையை கொட்டுது. ஒரு பக்கம் அம்பு விடுறாரு, கிணத்துள்ளேருந்து பொருள் வெளியே வருது. நிறைய வித்தை காட்டிகிட்டு இருக்காரு. எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்ஜுனனோடு வில்வித்தையில் போட்டி போட இந்த அவையில் யாருக்கும் தைரியமும் இல்லை, யாரும் கிடையாது என்று உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட நம்மளுடைய கர்ணன், நான் இருக்கிறேன், போட்டிக்கு தயார் என்று முன் வந்து நிற்கிறான். உடனடியாக குரு கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும், நீ யார், உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ எந்த நாட்டுக்கு அரசன் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், நான் தேரோட்டியின் மகன் என்று சொல்கிறார்கள். தேரோட்டியின் மகனா? உனக்கு வில்வித்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? நான் வந்து சிறு வயதிலே என்னுடைய குருவாக நம்ம துரோணாச்சாரியாரிடம்தான் கேட்டேன். எனக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி அவர் முடியாது என்று சொல்லிவிட்டார். நான் பரசுராமரிடம் நான் என்னுடைய போர் பயிற்சியை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே, ஓஹோ இந்த அளவுக்கு பெரிய ஆளா, இவனை எப்படி நம்ம வந்து இந்த போட்டியில் கலந்துக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. நீ வந்து ஒரு அரசனாக இருந்தால் தான் இந்த போட்டியில் கலந்துக்கலாம், இதில் கலந்துக்க உனக்கு தகுதி இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. துரியோதனன் அங்கே வந்து நிற்கிறான். நீங்கள் வந்து எதற்காக ஒரு போட்டியில் தகுதி உள்ள ஒரு வீரனை நிராகரிக்கிறீங்க? அவனுடைய போட்டி என்ன, அவனுடைய திறமை என்னன்னு இந்த அவையில் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ அரசன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லைன்னெலாம் ஒதுக்கி வைக்காதீங்க. ஒரு கல்வியின் திறமையை நாம் பரிசோதித்து பார்ப்பது தான் நல்லது அப்படின்னு அவர் எவ்வளோ இடத்து சொல்கிறாரு. சரி, அப்படி உங்களுக்கு மனசு ஒப்பலையா, இன்றிலிருந்து இந்த இந்த கர்ணன் என்னுடைய நண்பன், என்னுடைய நாட்டுக்கு இவன் தான் அரசன், என்னுடைய அங்கதேச நாட்டுக்கு நான் இவனை அரசன் ஆக்குகிறேன் என்று அந்த இடத்திலே முடிசூட்டி, இப்பொழுது இவன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவன் அல்லவா அப்படின்னு நம்ம துரியோதனன் சொல்கிறாரு. இந்த இடத்துல கர்ணனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை ஒரு நட்பாக வந்து துரியோதனன் சரி செய்கிறார். அப்பொழுது இந்த அவையில் இத்தனை பேர் இருக்கும்போது என்னை இவ்வளோ அவமானப்படுத்தும் போது, நண்பா நீ வந்து என்னுடைய மானத்தை காப்பாற்றி எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாய். என் மானத்தை காப்பாற்றியதோடு இல்லாமல் எனக்கு ஒரு மிகப்பெரிய புகழையும் பெயரையும் வாங்கி கொடுத்து விட்டாய். தேரோட்டி மகனாக இருந்த நான் ஒரு நாட்டுக்கு அரசனாகி விட்டேன். துரியோதனா, உன்னுடைய பகை என்னுடைய பகை. உன்னுடைய பகையை நான் முறியடித்த பின்தான் அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். என் உயிர் உள்ளவரை நீ என் நண்பன். என்னை கொன்ற பிறகுதான் உன்னை யாரும் தொட முடியும். அதுவரைக்கும் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் நண்பா என்று ஆற கட்டி தழுவி நண்பனாக இருவரும் ஆகிவிடுகிறார்கள். கர்ணனும் துரியோதனனும் அருமையான நண்பர்கள், ஆனால் உறவு முறையில் சகோதரர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குந்திக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆரம்பத்தில் குந்தி தேவி கவச குண்டலத்தோடு கர்ணனை பார்த்ததும் மனசிலே ஒரு பொறி தட்டுகிறது. சிறு வயதில் கவச குண்டலத்தோடு குழந்தையை பெட்டியில் விட்டோமே என்று தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அல்லவா, அதுதான் இங்கே நடக்கிறது.
இணை பிரியாத நண்பர்களாக துரியோதனனும் கர்ணனும் மகாபாரதத்தில் இடம் பெற்றிருந்தார்கள். உடுக்கை இழந்தவன் கைப்போலாங்கை இடுக்கண் களைவதாம் நட்பு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. உண்மையான நண்பர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இருக்கானும். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.